தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. தேர்தல் ரிசல்ட்டுக்காக நம்மெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே ராஜாவை ஆளுகை செஞ்சா எப்படி இருக்கும்? அந்த ராஜ்யத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம், அந்த ஆளுகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யார் இந்த பூமியை ஆளணும்னு ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறாரோ அவங்கள ஆண்டவர் கொண்டு வரும்படி நம்ம ஜெபங்களில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ராஜா யார் தான்? என் ராஜா. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் வரும்பொழுது சொல்லுங்க, என் ராஜா ஆளுகை செய்வார், என் ராஜா ஜெயங்கொள்ளுவார், என் ராஜா பார்த்து கொள்வார். அல்லேலூயா. யார் இந்த ராஜா? என் மகிமையின் ராஜா. அல்லேலூயா. நம்ம அந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி பாடலாம். கர்த்தர் நம் மத்தியில் என்றென்றேக்கும் ராஜாவாக உயர்ந்திருப்பார், நம்மை அரசாளுவார். அல்லேலூயா. நம்ம பாடலாமா? எல்லாருமாய் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கட்டும். என் ராஜாவுக்கு நான் வழியை ஆயத்தப்படுத்துகிறேன். என் இருதயம் என் ராஜாவுக்காக காத்திருக்கிறது. அவரது வருகையே என் இருதயம் ஆவலோடு எதிர்பார்க்கிறது. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே மண்ணுலகம் என் ஆண்டவருக்கு சொந்தம். இந்த குடிகள் எல்லாம் என் தேவனுடையவைகள், அவரது உடைமைகள். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள், அவர் கைக்குள்ளாத ஆடுகள். என் மகாராஜா என் வாழ்க்கையில வர வேண்டும். யாரெல்லாம் ஆசையோட அந்த ஏக்கம் இருதயத்தில் இருக்கிறவங்க, ராஜா என் வாழ்க்கையில நீங்க உட்பிரவேசிங்க. என் தடைகள் எல்லாம்
உயரட்டும், கதவு திறக்கட்டும், வருகிறார் இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவுகள் திறக்கப்படட்டும், ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் சமூகத்தை தேடுகிற கூட்டம் நாம், அவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நாம். நாமை நீதிமான் ஆக்கும் பணியை தேவன் தமக்கென ஆக்கி இருக்கிறார். அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறதற்கு நம்மை பாத்திரவான்கள் என்று ஆண்டவர் எண்ணுகிறார். இருதயத்தில் அந்த மேன்மையை நினைத்தவர்கள், உம்மை தேடுவதே எனது மேன்மை, உம்மை நாடுவதே எனக்கு பாக்கியம். ராஜா 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 கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம், அவராலே ஆசி பெற்ற சபை நாம். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம், அவராலே பெற்ற சபை நாம். நீதிமான்கள் என்று கர்த்தர் நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். நீதிமான்களே தீர்ப்பு கூறிவிட்டார், தீர்ப்பு கூறிவிட்டார், தீர்ப்பு கூறிவிட்டார். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமய ராஜா, மகிமய ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார். அல்லேலூயா. அதனால தலைகள் உயரட்டும். பயங்கரமான கூட்டம். யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு பெரிய அரசியல் தலைவரோ அல்லது ஒரு ஸ்டாரோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்போ எல்லாரும் எப்படி தான் இப்படி எக்கி 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 என்னன்னா, நமக்கு சகேயுவ நினைவு இருக்கும். அவன் குள்ளனானபடியினால ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்ததுனால அவர் எக்கி எக்கி பார்த்துருப்பாரு. அந்த தலை எவ்வளோ தூரம் வந்து உயர முடியுமோ உயர்த்தி பார்த்துருப்பாரு. அவர் கண்களுக்கு புலப்படாதனால மரத்துக்கு ஏறினார். அப்போ என் ராஜாவுக்கு மகிமை ஜனத்திரள். ஏகபோகமான கூட்டம் இருக்கும் பொழுது கூட்ட நெரிசல்ல அவரை பார்க்க முடியலன்னா என்ன பண்ணும்? தலைகள் நிமிரும், கதவுகள் என் தேவனுக்கு நேராக திறக்கப்படும். அதுதான் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். யாருக்காக? என் ராஜாவை நான் பார்ப்பதற்கு. என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கோ, என் ஆண்டவர் வர முடியாதபடி என்னெல்லாம் தடைகள் இருக்கோ, எல்லா தடைகளும் எனக்கு விலகுகிறது. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்து என்ன ஒரு பவர்னா, எப்பேற்பட்ட எரிகோ முதலாக இருந்தாலும் இடிஞ்சு விழும். ஆமாவா? எரிகோ முதலை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். 5 ரதங்கள், கார்னு வச்சுக்கலாமே, ரதத்தை வச்சு விட்டுருங்க. ரதம் கூட நமக்கு பார்த்ததில்ல. ஒரு நார்மலான கார் வந்து ஒரு 5-6 காரை நிப்பாட்டினா எவ்வளோ அகலம் இருக்குமோ அதை விட அகலமானதான் அந்த எரிகோ மதில். அந்த எரிகோ மதில் துதியினால அதை சுற்றி தானே வராங்க. ஏன் அவங்க மேலே விழலை, ஜனங்க மேலே விழாம உள்புக்கமாக விழுந்திருக்கு, அந்த பட்டணத்து முகப்பில் விழுந்திருக்கு. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த துதி என்ன பண்ணோன்னா அந்த அஸ்திபாரங்களெல்லாம் அப்படியே ஷேக் பண்ணிருச்சு. அது தானாக விழுந்தால் இவங்க மேலே விழுந்திருக்கும்ன்ட்டு ஆண்டவர் அப்படி தள்ளி விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் அசைக்கவே முடியாது, இந்த சூழ்நிலை எனக்கு மாறவே மாறாது, அப்படி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது இது அப்படின்னு என்னென்ன அஸ்திபாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த துதி வந்து அப்படி பீரங்கி மாதிரி அப்படி டான்னு முழங்கும் பொழுது அந்த அஸ்திபாரங்கள் நிலை குலையும். அல்லேலூயா. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் நமது வாழ்க்கையில் ஆண்டவர் பிரவேசிப்பார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அந்த வரிகளை ஹாஃப் டவுன்
இன்னும் ஒரே ஒரு விசை, அந்த கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்தில் நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இருதயம் உள்ளவன். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தானியேல் புஸ்தகத்தில் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதற்கு அவ்வளோ தகுதி. சிறையில் இருக்கிற யோசேப்பு பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு சவரம் பண்ணி கொள்ளணும், குளிக்கணும், ஹேர் கட் பண்ணணும், ட்ரெஸ் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் முன்னாடி நிற்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தகுதியை பார்த்தார்? என் நாமத்தை நீ சொல்லி உட்கார்ந்தாலே உன் மத்தியில் நான் வந்துடுவேன்றார். ஆண்டவருக்கு என் துதி அவ்வளவு இஷ்டம். அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம எல்லாரும் பிரவேசிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டதுனால அவர் சிலுவையில் மரித்த அன்று ஜீவனை விடும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரைச்சீலையை நமக்காக கிழித்தார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா அந்த வரிகளை? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? கரங்களை தட்டி கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்தில் நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இருதயம் உள்ளவனே. கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே சுத்தமான கைகள், தூய்மையான இருதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இருதயம் உடையவன் தானே. உடையவன் தானே, உடையவன் தானே. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? ராஜாவுக்கு நான் ஒரு அடிமையா, ஒரு விசிறி விடுறவளா, ஒரு காலமிக்கு விடுறவளா இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்காரு தெரியுமா? என் கூட நீ அரியணையில் உட்காரு, நீ என் நேச மனவாட்டி. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அருளாது இருக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா?
நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க வல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இதுவரை என்னை நடத்தினீர், குறைவின்றி காத்தீர், தண்ணீரை கடந்தேன், சோதனைகளை ஜெயித்தேன், எனக்கு நீர் அனுகூலமாய் இருந்தீர். நாம் அறிந்த ஒரு நன்றியுள்ள பாடலை ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி பாடப்போகிறோம். நாம் எல்லாரும் பாடி நம்ம ஆராதனைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா உபகாரங்கள், நமக்கே தெரியாம ஆண்டவர் செய்த நன்மைகள், நம்ம ஜெபிக்காத நேரங்களிலும் கூட நம்மை பாதுகாத்த எல்லா காரியங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம பாடலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் எனக்கு அனுகூலமான துணையானீரப்பா. எனக்கு நேரிட இருந்த எல்லா ஆபத்துக்களையும் நீக்கி என்னை விசாலத்துல கொண்டு வந்து வைத்தீரே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி நீர் என்னை ஆசீர்வதித்தீர், என் எல்லைகளை பெரிதாக்கினீர், என் ஜெபங்களை எல்லாம் கேட்டீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்தி, வரங்களை எல்லாம் தந்தி, எங்களை பயன்பட செய்தி. உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. உள்ளத்திலிருந்து உமக்கு நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி. இருதயமெல்லாம் நன்றியால நிறைகிறது தகப்பனே. அபிஷேகம் தந்து
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே பூம்பேலக்கா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே பூம்பேலக்கா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அல்லேலூயா. நாம நம்பத்தக்கவர், நம்புகிறதற்கு பாத்திரமானவர், தகுதியுடையவர் நம் ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயர்ந்து போகும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையை அசைய கூட அசையாதான். இப்படி எப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தைகளினுடைய பொருள் என்னன்னா, மலை சாயும்னு நம்ம யாராவது நம்புவோமா? நம்பினா நம்ம யாரும் ஊட்டிக்கே போக முடியாது. அது மலைன்னா அது வச்ச இடத்துல ஏன் மலை மாதிரி நிற்கிறேன், உன்ட்ட தானே சொல்கிறேன், அப்படியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மலையை குறித்து நமக்கு என்ன நம்பிக்கைன்னா, அது அசையாது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த மலைகளை நம்பி இருந்தது. அவங்க ஆடுகளை அங்கே போய் மேய்ப்பார்கள். அங்கே இருக்கிற இலைகள், ஒலிவ மரத்தை தான் அவங்க எண்ணெய்க்கு பயன்படுத்தினாங்க. புல், மாடு வளர்ச்சி எல்லாவற்றிற்கும் அந்த மலைகளை நம்பி இருந்தார்கள். அப்படிப்பட்ட மலைகளும் என்ன பண்ணுமா? நகர்ந்து போகும், பெயர்ந்து போகும், இல்லாமல் போகும், அசையும். ஆனால் என் ஆண்டவர் அசைவதில்லை. மலை மாதிரி நம்பினேன், என்னை கைவிட்டுட்டாங்க. நம்ம எத்தனையோ மனிதர்களை. அப்போது நம்ம உள்ளத்தில் நம்ம நம்புவதற்கு பாத்திரமுள்ள, தகுதியுள்ள, நம்பத்தக்கவர் யார்? ஒருவர் மட்டும்தான், நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஒரு பாடல், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் என் வாழ்க்கையிலே மாறாது. ஒரு லகுவான பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விசுவாசத்தோட, உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம் மாறாத சிநேகிதர் நீங்கள் தான் என் வாழ்க்கையில், உண்மை தான் நான் நம்புவேன். அந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. திரும்ப சொல்லலாம். மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஓ அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லாருமா, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. விசுவாசத்தோடு, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லாமா எல்லாருமாய்? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஓ அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர்,
யார் மாறினாலும் என் ஆண்டவர் மாறாதவர், எனக்காக ஜீவன் தந்தவர், என் வாழ்வில எனக்கு போதுமானவர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் விலகாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மறுபடியும் சொல்லலாம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஓ அவர் கிருபை. மறுபடியும் சொல்ல போறோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் போதுமானவர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எல்லாருமாய் முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து, உமது கிருபை என் வாழ்க்கையில மாறாதது ஆண்டவரே. யெகோவா நிசி, நீர் எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா, என்னோடு கூட இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர். எனக்கு என்றென்றைக்கும் நீரே போதுமையா. எல்லாரும் இருதயத்தில் நினைத்து, நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாவற்றையும் விட மேன்மையானவர் நீர். எதெல்லாம் விலையேற பெற்றது நான் நினைக்கிறனோ அதை விட விலையேற பெற்றவர் நீர் ஆண்டவரே. இவங்க இருந்தா போதும், இது இருந்தா போதும், எதை என் வாழ்க்கையில நினைக்கிறனோ அதை காட்டிலும் மேன்மையானவர் நீர் ஒருவர். என் தேவையெல்லாம் நீர் தான் ஆண்டவரே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
யாரால் சொல்ல முடியும்? ஒரு நிமிட கண்களை திறந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். இது இல்லாட்டி என்னால் வாழ முடியாது, இது இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. யோசிச்சு பார்த்தா அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானதாக தான் இருக்கும். அது இல்லாமல் மோசே அந்த வனாந்திரத்தில் நடந்து திரிகிறார். மலை, பாறை. நீங்கள் மலையில் வெயிலில் நடந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. தார் ரோட்டில் அதே மாதிரி தான். ரோடு அந்த வெயிலில் அப்படியே உஷ்ணமேறி இருக்கும். அதில் பிஞ்ச செருப்பு கிடைச்சா கூட போட்டுட்டாவது நடந்துடலாம், வெறுங்காலில் நடக்க முடியாது. அப்போ மலையில் ஆண்டவர் ஏறிவான்னு சொல்கிறாரு. வெயில், வனாந்திரம், நிழலே இல்லை. அத்தனை உஷ்ணமான இதில் முச்செறி பற்றி எரியுதுன்னா அது உஷ்ணம் இன்னும் அதிகமாக இருக்கும். அவருக்கு சுடாமல் இருக்கிறதுக்கு இருக்க ஒன்று என்ன? அந்த செருப்பு. அதை கட்டி போடு. என்ன ஆண்டவரே, இது இல்லாமல் நான் எப்படி நடக்க முடியும்? நீங்களே பூமியில் செருப்பு போட்டுட்டு தானே வாழ்ந்தீங்க. உங்கள் பாதரட்சியை அவுக்கிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு யோவான் சொன்னார்ல. செருப்பு எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியும்ல. இதை போய் கழட்டி போட சொல்கிறீங்களே ஆண்டவர். நீ கழட்டி போடு, அற்புதத்தை பார்ப்பாய். சிலது நம்ம வாழ்க்கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும், புளியங்கொம்பு மாதிரி. அதை விட்டுட்டு இருக்கவே முடியாது. ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரே, சொல்லித்தான் இருக்கிறாரு. சில நேரங்களில், சில சமயங்களில் ஃபார் டைம் பீயிங்க்கு அதை கூட ஆண்டவர் பிடிக்குவார். ஆமாம் தானே? சர்ச்சுன்னு இருந்தோம். சர்ச்சே இல்லாத ஒரு காலத்தை நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டோம்ல. சர்ச்சுக்கு போகாதன்னு யாராவது சொல்லுவாங்களா? வேற வழி இல்லையே. அப்பவும் கூட ஆண்டவரோட நடந்தவர்கள் அற்புதத்தை கண்டார்கள். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாங்க, வலது பக்கத்தில் 16000 பேர் விழுந்தாங்க. உங்களையும் என்னை அதை அழுகல் அல்ல. கண்களால் பார்த்தோம், காதுகளால் கேட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மை விடவில்லை. ஏன் தெரியுமா? என்ன எனக்கு இல்லாமற் போனாலும் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் பற்றி கொள்வேன். அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. இந்த உள்ளத்திலிருந்து ஏறெடுக்கிற ஆராதனைய எவ்வளோ பெரிய COVID-19 வந்தாலும் தடுக்க முடியாது. சட்டங்கள் தடுக்க முடியாது. தானியேல் காலத்தில் உரைக்கப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு நமக்கு வந்தாலும் கூட இந்த உள்ளத்தில் இருக்கிற ஆராதனையை அணைக்க ஒரு மனிதனாலும் முடியாது. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, உம்மைத்தான் நான் பற்றி கொள்ளுவேன், உறுதியாக உம்மை நான் பற்றி கொள்ளுகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க கிருபை மட்டும்தான் மாறாதது, உங்க இரக்கம் மட்டும்தான் மாறாதது. என் பலத்தை நம்புறனா, ஒரு நாள் என் பலன் என்னை கைவிடும். என் சாமர்த்தியத்தை நம்புறனா, ஒரு நாள் அது என்னை கைவிடும். நான் நம்புகிற மனிதர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் போவார்கள். மாறாத தேவன் என் தெய்வம். நம்பிக்கையோட அப்பாட்ட சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை என் வாழ்க்கையில மாறாது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை, உம் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. இதயத்துல கை வச்சு, உம் கிருபை, உம் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. இருக்கிற இடங்கள்ல எல்லாம் எழுந்து நின்று கொள்ளலாம். நின்று கொண்டு ஆண்டவர் இடத்துல சொல்ல போறோம், உம்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை நான் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன். உமக்காக அல்ல, உம்மோடு. உமக்காக வாழ்க்கிற வாழ்க்கை இல்லப்பா, உங்க கூட வாழ்கிற வாழ்க்கை. உமக்காக பேசுற வாழ்க்கை இல்ல, உங்க கூட பேசுற வாழ்க்கை. உங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிற வாழ்க்கை இல்ல, உம்மோடு கூடவே இருக்கிற வாழ்க்கை. அதுதான் நீங்க எதிர்பார்க்கிறது. நான் நம்புறப்பா. என் நினைவெல்லாம் நிறைந்திருக்கிறீர். என் இதயம் முழுக்க நீங்களா இருக்கிறீர். என்னை விட்டு விலகாத தெய்வம் நீரப்பா. எப்பொழுதும் என்ன நினைக்க நீங்க இருக்கிறீங்க. எல்லாரும் என்ன மறக்கலாம்,
எல்லாரும் என்னை கைவிடலாம், என்னை கைவிடாத தெய்வம், என்னை எப்பொழுதும் நினைக்கிற தெய்வம். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் உள்ள கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து நான் பாதுகாக்கிறேன். கண்ணை, கருவிழியை இமைகள் பாதுகாப்பது போல என் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவரை போல யாரும் இல்லை. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஓ, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? அவ்வளவு நேசிக்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பலி ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு கடந்து போறது மட்டுமல்ல, எப்பொழுதும் என் இருதயத்தில் உம்மையே நான் வைத்து கொண்டிருக்கிறேன். உம்மை நினைக்கிற நினைவு எனக்கு இன்பமாயிருக்கிறது. என் ராஜாவை குறித்து பாடுகிற பாடல் என் ஆத்மாவிற்கு இன்பமாயிருக்கிறது. என் நேசருக்காக நான் காத்திருக்கிறேன். சொல்லுகிறவர்கள் எல்லாம் அப்பாவை பார்த்து, நான் சொல்ற வார்த்தை அல்ல, நீங்க உங்க சொந்த வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை சொல்லி அப்பாவை உங்க இருதயத்துக்கு அருகாமையில நீங்க அவரை வைத்துக் கொள்ள முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஏக்கமெல்லாம் நீங்க தான். என் வாஞ்சை, நான் உயிரோடு இருக்கிறது உமக்காக தான். என்னை சகித்து கொள்ளுகிறவர், என்னை பொறுத்து கொள்ளுகிறவர், என்னை எப்பொழுதும் நீதிமானாக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டு இருக்கிறவர். அப்பாவை பார்த்து சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே இருங்க. ராஜா ராஜா, என் இதயத்தில் வருகிற தெய்வம், என்னை விட்டு விலகாதவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் நம்பிக்கைக்குரியவர் என் ஆண்டவர். ஒரு நாளும் என் நம்பிக்கை வீண் போவதில்லை. என் தேவன் மேல நான் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாவதில்லை. எனக்காக அவர் உரைத்த வாக்குத்தத்தங்கள் தரையிலே விழுவதில்லை. பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனம் மாற மறுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பீரோ. எல்லாம் இப்போ அப்பாவிட்ட நீங்க கேட்க போறீங்க, கேள்வி கேட்க போறீங்க. எப்ப ஆண்டவரே உங்க வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவீங்க? எப்ப ஆண்டவரே பதில் செய்வீங்க? உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். எப்பொழுது ஆண்டவரே? நான் உங்க நம்பிக்கையிலிருந்து நான் பின்வாங்கவே இல்லப்பா. நீங்க செய்யாட்டி கூட நான் உங்களை தவிர நான் எங்கும் போக மாட்டேன்ப்பா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மது புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எத்தனை பேருடைய இருதயம் நம்பி ஆண்டுகள் நிறையும் கழியும் பொழுது கொஞ்சம் அந்த நம்பிக்கை அப்படியே குறைஞ்சு, இருதயம் பலட்சயப்பட்டு நம்பிக்கை குறைந்து, இனி ஆண்டவர் செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன, என் காலமே போயிடுச்சு அப்படின்னு சோர்ந்து இருக்கிற இருதயங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உரைத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். அது போய் சொல்லாது, அது போய்
சொல்லாது அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றும் வரை என் தேவனை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆமென், ஆமென். தட்டலாம், கரங்களை தட்டி 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 அப்பாவை பார்த்து, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, நீங்க அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர், உமது மகிமையை என் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறவர். உண்மை நம்பிக்கை இருக்கிறவங்க இப்ப சொல்லுங்க, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அந்த நம்பிக்கை ஒண்ணுதான். முழுசா நம்பணும், கிடைக்கும் வரைக்கும் நம்பணும், பார்க்கும் வரைக்கும் நம்பணும். கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை விடவே கூடாது. நம்பிக்கையோட கூட சேர்ந்து ஜெபம் ஏறெடுத்து கொண்டே சொல்லிட்டே இருக்க, உங்களை தான் நான் நம்பி இருக்கேன், உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை, உங்களை நான் நம்புறேன் 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் என் ஆண்டவர். உரைத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை நம்பிக்கையோட எல்லாம் அப்பாவை பாருங்க. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர், யெகோவா தெய்வமே, என்னை பெருகச் செய். கரங்களை தட்டி எல்லாருமாய், எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், சர்வ வல்லமை உள்ளவர், யெகோவா தெய்வமே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மது புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மது புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன். இப்ப எல்லாரும் எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர், யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர், யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எல் ஷடாய் எல்லாம் சொல்லிக்கொண்டே, என்னை நான் பெருக செய்கிற தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தெய்வம், என் வாழ்க்கை முழுவதும் என்னோடு கூட வருகிறவர், என்னை விட்டு விலகாதவர், கைவிடாத தெய்வம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகம், மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லாயே சேர்த்து சிந்துதா முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. எல்லாயே சேர்த்து சிந்துதா முடிந்ததே, யெகோவா தொடங்கி. இப்ப சொல்லுவோம், எல் ஷடாய் தெய்வமே,
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ள நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீங்க மட்டும்தான்ப்பா. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மது புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மது புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவனே, யெகோவா தெய்வமே, பெருகச் செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா. ஓ யெகோவா, சொல்லிக்கொண்டே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர், பார்வோன் சேனையை செங்கடலிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர், மேக ஸ்தம்பங்களினால் அக்கினி ஸ்தம்பங்களினால் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின எங்கள் தெய்வம், எங்கள் வாழ்க்கையில முன் செல்லுகிறவர். ஓ நானோ என்னை எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர், யெகோவா தெய்வமே, என்னை பெருகச் செய்பவரே. பொய் சொல்ல, பொய் சொல்லிட மனம் மாறிட மது புத்திரனல்ல. பொய் அப்பாவை பார்த்து சொல்லிட்டே இருங்க, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க ஆண்டவரே, நீங்க மனம் மாற மாட்டீங்க. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் தடுக்க முடியாது, பிசாசு தடுக்க முடியாது, சூழ்நிலைகள் தடுக்க முடியாது, தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் சொல்லிக்கொண்டே சர்வ வல்லமை உள்ளவராய் நம்ம வாழ்க்கையில் அவர் கடந்து வரும்படி, நமது மகிமையை நம் வாழ்க்கையில விளங்க பண்ணும்படி ஆண்டவரை பார்த்து யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே உங்களால முடியும் ஆண்டவரே, முடியாதது ஒன்றுமே இல்லையப்பா. யெகோவா தெய்வமே, அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதம், யாரெல்லாம் விசுவாசத்தோட சொல்றாங்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமாக நிச்சயமாக தமது பராக்கிரமத்தை விளங்க பண்ணுகிறவர் யெகோவா தெய்வமே. என்னை இன்னும் ஒரு விசை எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் ஒருவர் தான். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன்
யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் தெய்வமே சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நீங்க தான் சத்தத்தை உயர்த்தணும். உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும். நீங்க கூப்பிடுறதுல ஆண்டவர் மனசு உருகிடணும். தெய்வமே என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் தெய்வமே தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, ஓ யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. என்னை குறித்த திட்டம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துகிற தெய்வம், உரைத்த வாக்குத்தத்தங்களை நமது வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனை கரங்களை தட்டி நம்ம மகிமை செலுத்தலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி மகாராஜா. உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. நீ தந்த நாளுக்காக நன்றியப்பா. ஒரு மணி நேரம் அல்லப்பா, ஒரு நாள் முழுக்கவுமே ஆராதித்தாலும் எங்க இருதயம் பொங்கிக் கொண்டே இருக்கும் ஆண்டவரே. எல்லா நல்ல வார்த்தைகளுக்கும் காரணர் நீங்க தான் ஆண்டவரே. நல்லவர் என்கிற வார்த்தைக்கு முழு உதாரணமாய் இருக்கிற தெய்வம் உங்க பாத தண்டையில வருகிறோம். உம்மை தெய்வமாய் கொண்டதும் உமக்கு சேவகம் எழுதி கொண்டதும் பெரிய பாக்கியம் என்று நாங்க மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறோம். இதனால உமது திட்டத்தை சித்தத்தை எங்க வாழ்க்கையில நீர் நிறைவேற்றி வருகிறீர். இனியும் நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உமது வார்த்தையின் மூலியமாய் எங்க ஒவ்வொருவரோட இடைப்படுங்க. உமது கரத்தை எங்கள் மேல வைங்க. தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.